கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை, பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன்றன்னை, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன்றன்னை சிறு பேரழைத்தனவோ, சிறு பேரழைத்தனவு சீரியருளாதே. சிறு பேரழைத்தனவும் சீரியருளாதே. இறைவாணி தாராய் பரையேலோரெம்பாவாய். இறைவாணி தாராய் பரையேலோரெம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 28. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். குறையொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இந்த ஆயர்கள் எப்போதும் கரவைகளுக்கு பின்தான் சென்று கொண்டிருப்பார்கள். அறிவொன்றும் இல்லாதவர்கள். அறிவு என்றால் இந்த இடத்திலே சூழ்ச்சி என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். சூழ்ச்சி என்கிற அறிவு அவர்களுக்கு கிடையாது. இயல்பானவர்கள். அந்த கரவைகளுக்கு பின்னே சென்று கொண்டிருந்த ஆயர்களை தன் பின்னால் வருமாறு இறைவன் செய்துவிட்டான். ஆயர்களுக்கும் கண்ணனுக்கும் இடையே உள்ள உறவு என்றும் தீராது. அறிவில்லாத நாங்களோ இந்த பிறவியிலேயே உன்னை அடைந்து விட்டோம் என்றால் அதற்கான புண்ணியம் எங்களிடம் இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறாள். சென்ற ராமாவதாரத்திலே காட்டிலிருந்த முனிவர்களிடமும் குகன் சபரி போன்றவர்களிடமும் ராமனே சென்று அருள் புரிந்திருக்கிறான். ஆனால் இந்த அவதாரத்தில் கிருஷ்ணனோ எங்கள் குலத்தில் நாங்கள் வாழும் கோகுலத்தில் வந்து பிறந்திருக்கிறான். அந்த அளவிற்கு அந்த முனிவர்களும் மற்றவர்களும் பெறாத புண்ணியத்தை ஆயர்களாகிய நாங்கள் பெற்றிருக்கிறோம், ஆயர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் இந்த பாடலில் ஆண்டாள் கூறுகிறாள். ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் இறைவனை, திருமாலை, நாராயணன், பரமன், உத்தமன், பத்மநாபன், மாயன், மணிவண்ணன், கேசவன், தாமோதரன் போன்ற பல பெயர்களால் அழைத்தாலும் கோவிந்தா என்று அழைப்பதே பகவானுக்கு மிகவும் பிடிக்கிறது. திருப்பதியில் இருக்கும் பகவானுக்கு
ஸ்ரீனிவாசன் என்று பெயர் இருந்தாலும் அங்கு செல்லும் யாரும் ஸ்ரீனிவாசா என்று அழைப்பதில்லை, கோவிந்தா கோவிந்தா என்றே அழைக்கிறார்கள். எனவே இறைவனுக்கு உகந்தது கோவிந்தா என்று அழைப்பதே. மற்ற பாசுரங்களில் அழைத்த மற்ற பெயர்கள் அனைத்தும் சிறு பெயர்கள் என்பது ஆண்டாளின் மனக்குறிப்பு. சீறி அருளாதே என்று ஏன் சொல்கிறாள்? கோபம் கொள்ளாமல் இருப்பதை அவள் கூறுகிறாள். அதற்கு தக சீராதே என்று மட்டும் சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் சீறுதல் என்பது வேறு, அருளுதல் என்பது வேறு. இரண்டும் முரண்பட்ட குணங்கள். ஆனால் நீ சீறினால்தான் எங்கள் பாவங்கள் அழியும், நீ அருளினால்தான் எங்களுக்கு வீடு வேறு கிடைக்கும் என்பதை உணர்த்தவே இவ்வாறு கூறியிருக்கிறாள்.